எங்க நேத்து நான் கட்டி கொடுத்த லஞ்ச் நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சுமா. அந்த லஞ்ச் சாப்பிடும்போது அந்த லஞ்ச் செஞ்சனா சாப்பிட்டனா இல்லையான்னு உங்களுக்கு கேட்கணும்னு தோணுச்சா? ஆமா, நான் ஆஃபீஸில் இருக்கேன், நீ வீட்டில் இருக்க. ஃபோன் பண்ணி நான் உனக்கு சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்கணுமா? எங்கள் அம்மா கூட தான் எங்கள் அப்பாவுக்கு டெய்லி லஞ்ச் கட்டி கொடுப்பாங்க. எங்கள் அப்பா ஒன்றும் டெய்லி ஃபோன் பண்ணிலாம் கேட்க மாட்டாரே. உங்களுக்கு அது கேட்கணும்னு தோணாதான், ஆனா எங்களுக்கு அந்த ஒரு வார்த்தை கேட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? அப்போ இனிமேல் ஃபோன் பண்ணி கேட்டுடுறமா? சரி சரி, இன்னைக்கிட்ட லஞ்ச் கட்டி தர போற? வெஜ் புலாவும் சோயா சங்க்ஸ் மலாய் கோஃப்தா தான் செஞ்சிருக்கேன். சோயா சங்க்ஸ்ல நம்ம நிறைய ரெசிபி செஞ்சிருப்போம், ஆனா சோயா சங்க்ஸ் வச்சு சோயா சங்க்ஸ் மலாய் கோஃப்தா செஞ்சிருக்கீங்களா? செஞ்சது இல்லைன்னா இந்த மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். ஃபர்ஸ்ட் கோஃப்தா செய்யறதுக்கு 1 கப் சோயா சங்க்ஸ் சுட தண்ணியில ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஊற வச்சிடலாம். ஊற வச்ச சோயா சங்க்ஸ் தண்ணியில இருந்து நல்லா பிழிஞ்சிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. இதோட அரை துண்டு இஞ்சி, கொஞ்சமா புதினா, ஒரு அரை ஸ்பூன் கிட்ட சோம்பு, 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம இது போல அரைச்சி ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திருங்க. கூடவே ஒரு வேக வச்சு இந்த உருளைக்கிழங்க மேஷ் பண்ணி இதோட சேர்த்துருங்க. இந்த கோஃப்தாக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு அரை ஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் கிட்ட கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கோங்க. புதினாவை குட்டி குட்டியா சாப் பண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்ப பிசைஞ்சதும் இதுல இருந்து குட்டி குட்டியா பால்ஸா இது போல உருளை பண்ணி வச்சுக்கோங்க. இது எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முன்னாடி பின்னாடி நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் மாறினது எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், கோஃப்தா ரெடி ஆயிடுச்சு. இப்ப கறி செய்யறதுக்கு 2 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமா சோம்பு, பட்டை, 10 பல்லு பூண்டு, அரை துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், 4 வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயோட கலர் லைட்டா பிரவுன் கலர்ல மாறினதும் இதோட ஒரு 6ல இருந்து 7 பாதாம் பருப்பு இல்லைன்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 2 தக்காளி, இது நல்லா வந்து வதங்கினதும் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கிட்ட வெறும் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கிட்ட தனியா தூள் அண்ட் இதுக்கு தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் கிட்ட உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதோட ஒரு 1/4 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்து கலந்துட்டு லைட்டா ஒரே ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து பேஸ்ட்டை அரைச்சிட்டு அதே கடாயில விட்டுட்டு திரும்ப கொஞ்சோண்டு தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்ததுமே ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா கடைசியாக சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம், இதெல்லாம் சேர்த்து கலந்துட்டு நம்ம வறுத்து வச்சிருந்த சோயா சங்க்ஸ் கோஃப்தா சேர்த்துடலாம். ஃப்ரெஷ் க்ரீம், கொத்தமல்லி, அவ்வளவுதான். சூப்பரான சோயா சங்க்ஸ் மலாய் கோஃப்தா ரெடி ஆயிடுச்சு.